சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க மேனேஜர். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். கூப்பிட்டுங்களாமே? ஆமாம் ஆமாம், ஒரு 1 லேக் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். சரிங்க சார். எனக்கு நைட்டு 10 o'clock ஃப்ளைட்டு. ஓகேங்களா? அதுக்குள்ளே அந்த 1 லேக் வச்சு நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் முடியுங்க. சரிங்க சார். சரி, அப்புறம் வேறு ஏதோ ஒன்று அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமாம் சார். ஓகுலே அப்படி ஒரு கதை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கதையோட நம்ம டேரக்டர் ஒருத்தர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவரை கூட்டின்னு வந்துடுவேன். ஐயா இது வேற மாதிரி காரியா, பார்க்கறதுக்கு வேற மாதிரி காரியா. சரி, அவர் கதை சொல்றது தான் நீங்க பார்க்கலையா? நீங்க ஒரு வாட்டி கேட்டு பாருங்களே, அவர் கதை கேட்டு பாருங்களேன். அப்படியா? 5 நிமிஷம் டைம் கொடுங்க. சரி, வர சொல்லுங்க பார்ப்போம். சரிங்க சார். உங்களுக்காக பேசுகிறேன், பில்டப் பண்ணி பேசியிருக்கேன். சரியா? ஓகே சார். ஒழுங்காக கதையை முடிச்சுட்டு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காரு. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. வணக்கம் வணக்கம் சார். பாண்டியன். ஓகே. சினிமாவுக்கு பல வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நானாக ஒரு புதுசு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன். சார் சொன்னார், உங்கள்கிட்ட கதை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஏதாவது சப்போர்ட் பண்ணின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே. உங்களுக்கு டைரம் தான் சொல்லிடுறேன் சார். இல்லை, ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடிச்சுனுங்களா? அவுட்லைன் மட்டும். சார் ஓகே சார். ஓகே சார். சொல்லுங்கள் சார். 10 நிமிஷம் சொல்லுங்கள் சார். ஓகே. சொல்லுங்கள் வைக்கிறேன். சரிங்களா? பார்த்து சொல்லுங்கள். சரி சார். ஓப்பனிங் சீனை போட்டு சார். அது வந்து பார்த்து அந்த பார்பரில் வந்து பெரிய க்ரௌடு, ஒரு 1000 பேர் க்ரௌடு. அங்கே எல்லாமே வேலைகள் மூட கொடுக்குறது, அங்கே கூட பொருள்கள் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு பொருள் கூட அங்கே தான் வந்து இறங்குது. அந்த மாதிரி இடம் கப்பலில். இப்போ வந்து ஒரு கேரக்டர் அங்கேருந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு சுற்றில் எடுத்துக்கிட்டு வருது. அங்கே ஒரு கேரக்டர் உட்காந்துருக்கு. போனோடனே சடாக்குன்னு ஒரு வண்டி இருக்குது. அந்த கேரக்டர் கீழே வந்து வருது. இப்போ அந்த என்னுடைய இன்ட்ரோஸ் அந்த பார்பர்லேயே அவங்க கட்டி ஒரு கட்டி ஆள்றான்ற ஒரு சீன் வச்சிடறான். அது எப்படிப்பட்ட கேரக்டர் அங்கேயே ஓப்பன் பண்ணிடும். அந்த நம்பர் வந்து யாருமே தெரியாது, சொல்லிட்டு இறந்துருப்பாரு. உடனே இப்போ அந்த பார்பரில் வந்து நம்பர் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பரிசுன்னு சொல்லி அங்கே மெயின் ஆளை சொல்கிறாரு சார். அவர் தான் அந்த கட்டி காப்பாற்றுற ஒரு கேங் லீடர். இப்போ அவர் ஒரு நம்பர் சொல்லுவார். அந்த பைசாவுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கல்குவாரியில் அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு ஒவ்வொன்றும் எந்திரிச்சு ஆசைப்பட்டு ஓடுறாரு சார். நம்பரை தொட்டு யாருக்கு தூரம்னா அவங்களுக்கு தான் அந்த சன்மானம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கிட்ட ஒரு பொண்ணு இருக்காங்க, இங்கே ஆளுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு போகிறாங்க. யார் தான் சார் கிளைமேக்ஸ். ஓகேவா சார்? கிளைமேக்ஸில் வந்து இவர் போய் அங்கே போய் பொண்ணை காப்பாற்றினாரா இல்லாட்டி வில்லனை அடித்தாரா, இதான் சார் அது செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக லீடில் போகும் கதை. தூங்கிட்டாரு மனுஷாச்சிருக்காயா? யாராவது டீ சாப்பிட்டு தூங்குவாங்க? இப்போதான் டீ சாப்பிட்டாரு. டீ சாப்பிட்டு மனுஷன் தூங்க வச்ச கதை சொல்லுறதுன்னா உங்கள் கோட்டை வருது பாரு. நீ வரதுக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி டீ குடிச்சாரு. இவர் புடிச்ச தெரியுமா? பேன் இண்டியா படத்துலாம் புடி தெரியாது. ஏன் கதை சொன்னீங்க? கதை நல்லா தான் சொன்னேன் சார். இந்த கதை நான் 20-30 வருஷம் கதை நல்லா தான் யாராவது தூங்குவாங்களா சார்? வேறு கதை சார் இது. உங்கள் கதை தான் இது. அதான் தூங்கிட்டாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி உன் கதை சொல்ல கூப்பிட்டா இன்னும் அறிவு இருக்கா அவங்களுக்கு? வச்சுக்க சார். நான் என்ன சார் பண்ணுறேன்? என்ன பண்ணுறதுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம் சொல்றீங்களா? சார் வாய்ப்பு கொடுக்குறேன் சார். என்ன வாய்ப்பு கொடுக்குது? தூங்கிட்டாரு ஆல்ரெடி அவரு. தெரியல, எதுக்கு ஒரு 108 ஆம்புலன்ஸும் கால் பண்ணு நினைக்கிறேன். தூங்கிட்டாரா ஏதாவது ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சா தெரியல. வேற ஆள்கிட்ட அடிபட்டு சார். அவங்கள்ட்ட சூப்பராக இதோட பயமாக சொல்லுவாங்க. அவன் கதையை முடிச்சுலாம் பார்க்குறேன்.